எனக்குத்தானே தான் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி இன்னொருத்தர் மேல நம்பிக்கை வரும்? முதல் நம்ம தன் மேலே நமக்கு நம்பிக்கை வரும். நம்ம செல்ற செய்யக்கூடிய பயணம் சரிதானா, சரியான சித்தாந்தத்துலதான் நம்ம பயணிக்கிறோமா, இங்க சித்தர்கள் வழிபாட்டைத்தான் போதிக்கிறாங்களா, இதெல்லாம் நமக்குள்ள சுய பரிசீலனை பண்ணி அதை சரியான நிலைப்பாட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம மேல நம்பிக்கை, முதல்ல நம்ம மேல நம்பிக்கை பெருக்கணும். ஓ, நம்ம பயணம் பண்றது சரிதான், சரியாக அவங்க நமக்கு பாடம் நடத்துறாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல நம்ம நம்பிக்கையை வச்சு பயணம் பண்ணும் போதுதான் எதிரில் இருக்கிறவங்க மேல நமக்கு நம்பிக்கை வரும். நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத இன்னொருத்தர் மேல எப்படி நம்பிக்கை வரும்? புரிஞ்சுதா? இப்ப இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம உருவாக்கிக்கிறணும். உருவாக்கிக்கிட்டா தான் சிவசித்தாந்த சித்தர்களுடைய வழிபாட்டு இதுகளில் நம்ம பயணம் பண்ணும்போது நமக்கு பல விஷயங்களை கோடிட்டு காமிப்பாங்க. எடுத்து கையில கொடுக்க மாட்டாங்க, அப்படி கோடு போட்டு விட்டுருவாங்க, இதுல நடந்து போ அப்படின்னு சொல்லி. கோடு போட்டு காமிச்சிட்டாங்கன்னா நம்ம அதுலதான் பயணம் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அதுலதான் பயணம் பண்ணணும். இப்ப அந்த மாதிரி பயணம் பண்றதுக்கு நம்ம அடுத்த பௌர்ணமியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இப்ப சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க ஞான மாலையை ஏத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமெல்லாம் வெளிப்படுத்துவோம். அது ஏன் அன்னைக்கு நீங்க கேட்கலாம், அன்னைக்கே சாமி வெளிப்படுத்தலைன்னு சொன்னா அதுக்கு அன்னைக்கு பதில் அன்னைக்கு வரும். புரியுதானே சொல்றது? அப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. மத்தியானம் சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னேன், ஸ்டேட் லைட் எனர்ஜி நமக்கு எப்படி வரும்னு சொல்லி. இந்த மாலை போட்ட காலத்துல நம்ம அதை கூட பெருக்கிக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு நீங்க அதுல 100க்கு 100 நிப்பீங்களான்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு எந்திரிச்சு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மூஞ்சியை கழுவிட்டு இதை கொண்டு அந்த பிரார்த்தனை பண்றது, அந்த தியானத்தை கொஞ்சம் கொண்டு போறது, காலையில எந்திரிச்சு குளிச்சோம்னா வீட்டுல ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறது, அந்நியாரம் ஏதோ முணுமுணுக்கிறது, ஏதோ ஒண்ணு முணுமுணுப்போம் இல்லையா, மந்திரத்தை சொல்லி முணுமுணுக்கிறது, மத்தியானம் 12 மணிக்கு மன்னிப்பு தியானம், மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் நைட்ல 9 மணிக்கு உட்காந்து அந்த ஒரு 3/4 மணி நேரம், இப்படி இதெல்லாம் கண்டினியூ ஆகும் போது என்ன ஆகும், அது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா துரிதம் அடையும். அப்போ நமக்கு அது கொஞ்சம் தெரியும். நம்ம ஆன்மா அப்பதான் சொல்றோம் இல்லையா, இப்படி இப்படி இருக்கிறது, இப்படி 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 இருக்கு இல்லையா, இப்ப இப்படி இருக்கும், இந்த கீழே மாத்திரம் தான் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். இது துரிதமாயி நம்ம துதி பாடி இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம்னா இப்படி இருக்கிறது இது இப்படி வரும், எப்படி இப்படி வரும், இங்க இப்படி வரும். பூ மாதிரி இல்ல, டார்ச் லைட் அடிச்சா எப்படி வரும், இங்க டார்ச் முகப்பாயிரும், வெளிச்சம் இப்படி வரும். அப்பதான் மேல இருந்து வாரதை விரிவுபடுத்த முடியும். சொல்றது புரியுதா? ஆமா, விரிவுபடுத்த முடியும். இப்படி விரிய விரிய விரியத்தான் அப்புறம் தான் இப்படி வரும், இப்படியே வரும். புரிஞ்சதா? இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு 1/2 அடி வந்தாலே போதும், இந்த பக்கம் அந்த பக்கம் 1/2 அடி வந்தாலே நீங்க பெரிய சித்தாந்தவாதி ஆயிருவீங்க. சராசரி மக்களை விட நீங்க சித்தாந்தவாதிக்கு தகுதியானவங்களா நின்றுவீங்க. அப்போ யாரு என்ன கேள்வி கேட்டாலும் இப்ப எப்படி நம்ம பாக்கியா சொல்ற டக்கு டக்குன்னு அந்த மாதிரி பதில் சொல்லுவீங்க. இப்ப பாக்கியால பொறுத்தவரை அவ இயங்கல, அவ ஆன்மா இயங்குது. இப்ப அவளுக்கு சொல்ல போனீங்கன்னா அவளுக்கு இப்ப நான் சொன்ன விஷயம் அவளை விட்டு ஒரு 4 விரக்கடை தள்ளிதான் இருக்குது. சரியா? ஏன்னா அவ குழந்தை பருவம்ங்கிறதுனால அவள்கிட்ட எந்த கள்ளம் கவடம் போராமை, சரியா, நான் தாங்கிற ஆணவம் இதெல்லாம் அவள்கிட்ட இருக்காதுல்ல.
அகத்துல வந்து தூய்மையா இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஆன்மா வந்து அந்த பெருக்கத்தை பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அவ வந்து பெரிய ஆதிகாலத்து மனுஷி மாதிரி பேசக்கூடிய காரணம். அப்ப நம்ம இவ்வளவுதான் வளர்ந்து நம்ம பெரிய அறிவாளிக, படிச்சவங்களும் இருக்கிறோம், படிக்காதவங்களும் இருக்கிறோம். தன்னடக்கம் இருக்கா அப்படின்னா நம்ம கிட்ட தன்னடக்கம் கிடையாது. நாவடக்கம் இருக்கா அப்படின்னா நாவடக்கம் கிடையாது. சுய ஒழுக்கம் இருக்கா கிடையாது. சீர்திருத்தம் இருக்கா கிடையாது. சரியா? ஆன்மா ரீதியான செயல்பாடு நம்மகிட்ட இருக்கா கிடையாது. அப்ப எதை வச்சு நீங்க நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை விசாலப்படுத்த முடியும், அதுக்கு பலத்தை பெருக்க முடியும்? ஆனா இதெல்லாம் நம்மகிட்ட கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் இந்த ஆன்மா பலத்தை நம்ம விசாலப்படுத்திட்டோம்னா அது நம்மள வழி நடத்திடும். முதல்ல அதை உசி போடுறதா வேலை. சுணக்கமா இருக்கு இல்லையா, சுணக்கத்திலிருந்து சுறுசுறுப்பு கொண்டு வரணும். அந்த சுறுசுறுப்பு அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்புறம் அது நம்மளை இயங்க வச்சிரும். அதுக்கான வேலையை நம்ம செஞ்சாதான் அது நடக்கும். செய்யாம இருந்தா அது பாட்டுக்கு அது ஒரு வாரத்துல அப்படி ஆன்மாவுக்கு மிஞ்சின்னு எதுவுமே கிடையாது. சரியா? எல்லாம் எதுல இருந்து வந்ததோ அதுல இருந்தா நானும் வந்தனாங்கிற கேள்விக்கு ஆன்மாவில இருந்துதான் பதில் வரும். இன்னும் எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் சொன்ன அடிப்படையில நீங்க ஆன்மாவை விசாலப்படுத்தி துரிதப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சில விஷயங்களை யாருமே பார்க்க முடியாத விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். எப்படி? இப்ப சராசரியா இருக்கிறது நமக்கு எதுவுமே தென்படாது. இன்னும் சொல்ல போனா அது எப்படி தெரியும்னா, நம்ம உறங்கி இருக்கவும் மாட்டோம், கனவாவும் இருக்காது, ஆனா காட்சிகள் தெரியும். எப்படி? இப்ப நம்ம இதே ஆரம்பிச்ச 3வது நாள் கணேஷ்குமாருக்கு போனார்ல, அந்த மாதிரி இருக்கும். நாகலோகத்து வரைக்கும் போயிட்டு வந்தோம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லல, என்னோட பகிர்ந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது மற்றவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. அந்த நிலையை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் அந்த நடக்கிற பயிற்சியில அவர் கட்டின வேஸ்ட் கூட அவந்து கீழே விழுந்துருச்சு இல்லையா, அது விழுந்துருச்சு இருக்குதா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த இதை கண்டினியூவா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான், அதுதான் அதனுடைய விளைவு. புரிஞ்சதா? அந்த மாதிரி இந்த நிலைக்குள்ள நம்ம போயிட்டோம்னு சொன்னா அந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால காண முடியும். எப்படி காண முடியும்? இன்னும் சொல்ல போனா, நீங்க எல்லாம் பெண்கள், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா கிடைக்கும். ஆண்களுக்காவது கொஞ்சம் டைங்கள் தேவைப்படும். சரியான முறையில இப்ப நான் சொன்ன அடிப்படையில நீங்க பயணம் பண்ணி துரிதப்படுத்திட்டீங்கன்னா நிறைய விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். மத்தியான வெயிலோட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு விஷயம் தென்படும். ஆமா. அப்ப அது நமக்கு நல்லது தானே. இப்ப நாங்க எப்படி இதுக்கு முன்னாடி பிறந்தோமா அப்படின்னு எப்படி பாக்குறதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த இதுக்குள்ள பார்க்கலாம். நீ என்ன பிறந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீயே பார்க்கலாம். அதெல்லாம் காட்டி கொடுப்போம்.